அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி நம்ம 3 எபிசோட் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோல எபிசோட் நம்பர் 4 லாங் கட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம்னா லாங் கட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு முன்னாடி நம்ம 3 ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்ல, அது மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இது என்னன்னா இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் இது சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. அப்புறம் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு மார்க்கெட் செம்ம வொலட்டைலாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் எதர் அப்சைடோ இல்லை டவுன் சைடோ நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும். சைட்வேஸில் இருக்கக்கூடாது. இப்போ அப்சைட்னா அப்சைட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும், டவுன் சைட்னா டவுன் சைட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் செம்ம வொலட்டைலாக இருக்கு, எந்த இடத்துக்கு போக போகுதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஒரு பிக்கர் மூவ் பண்ண போகுது. ஆனால் எந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரியல. மார்க்கெட் மேலே பெருசாக மூவ் ஆக போகுதா இல்லை கீழே பெருசாக உள்ள போகுதான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் பெருசாக மூவ் ஆக போகுது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம், இந்த லாங் கட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ இது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, பேசிக்கலாக இதுக்கு வந்து 2 டிரான்சாக்ஷன் தான். இந்த மணி கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணும், அப்புறம் இந்த மணி புட் ஆப்ஷன்ஸையும் பை பண்ணும். இது இந்த 2 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் லாங் கட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ நம்ம லைவ் எக்ஸாம்பிளோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து offstoredefinage.com வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் பேப்பர் ஃபோலியோ கிளிக் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கேட்கும். என்ன இண்டெக்ஸா, ஸ்டாக்கா, என்ன டேட்டு, ஃபியூச்சர்ஸா, ஆப்ஷன்ஸா எல்லாமே கேட்கும். இப்போ அதில் வந்து நான் நிஃப்டிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் இந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஜான் 25 அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இப்போது நிஃப்டி கரண்ட்டாக வந்து 21,900 தான் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ நிஃப்டிக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த மணி கால் ஆப்ஷனும் இந்த மணி புட் ஆப்ஷனும் பை பண்ணணும். ஸோ 21,900 இப்போது அட் த மணி ஸ்ட்ரைக்னா, அப்போது வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து 21,700 தான் இந்த மணியாக இருக்கும் இல்லையா. 21,900 கீழே எல்லாமே இந்த மணி தான் கால் ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த மணி கால் ஆப்ஷன் 21,700. இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி எடுத்தோம், 21,900, இப்போ 21,700. ஸோ 200 பாயிண்ட்ஸ் தள்ளி இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் தள்ளி புட் ஆப்ஷனும் பை பண்ணுவோம். ஸோ 21,900ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் 22,100. ஸோ இப்போ 22,100 இங்கே கால் வந்து புட்டை மாற்றிட்டு இப்போ அதையும் பை பண்ணிடுறேன். இப்போ பை பண்ணி கொடுத்தா அதுவே உங்களுக்கு வந்து சார்ட்லாம் காமிச்சிடும். இந்த சார்ட்லேயே தெளிவாக தெரியும் எதுக்கு மேலே போனால் ப்ராஃபிட்டு, எதுக்கு கீழே வந்தால் லாஸு, அதெல்லாம் நல்லாவே காட்டிடும். அதுதான் இந்த வெப்சைட்டோட யூஸே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு மேலே போனால் லாஸு, ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த ப்ராபிலிட்டி வந்து விட்டுருங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் மாறும். அதே இந்த ப்ராபிலிட்டி வந்து இதை நோக்கி மட்டுமே பார்க்க முடியாது. ஏன்னா சில நேரங்களில் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ராபிலிட்டி அதிகமான இருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த ப்ராபிலிட்டியை வந்து இக்னோர் பண்ணிட்டுங்க. அது வேணும்னா ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க, பட் அதை மட்டுமே பார்க்காதீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன் தான். ஏன்னா இது வந்து ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பையிங் ஸ்ட்ராட்டஜினாலே மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்டிஃபைன்டாக தான் இருக்கும். அது அன்டிஃபைன்னா இன்ஃபினிட்டி. ஏன்னா எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ ப்ராஃபிட், இல்லை எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோ ப்ராஃபிட். சரி, இப்போ இந்த 11,812 மேக்ஸிமம் லாஸ் எப்படி வந்துச்சுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம லாங் ஸ்ட்ராங்கில் என்ன பார்த்தோம், அவுட் ஆஃப் தி கால் ஆப்ஷனும் அவுட் ஆஃப் தி புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். ஸோ எஸ்டிமேட்டட் மார்ஜின் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு தேவையான காசும் மேக்ஸிமம் லாஸும் சேம் அமௌண்ட்டாக இருந்திருக்கும் லாங் ஸ்ட்ராங்கிளில். ஆனால் லாங் கட்டில் என்னென்னா, நம்ம இந்த மணி கால் ஆப்ஷனும் இந்த மணி புட் ஆப்ஷனும் வாங்குறோம். இப்போது இந்த 21,100 புட் ஆப்ஷன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இல்லை, 21,700 கால் ஆப்ஷன் வாங்குறோம். மார்க்கெட் 21,900 இருக்கு. ஆல்ரெடி 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்கு மார்க்கெட். நம்ம 21,700 கால் ஆப்ஷன் வாங்குறோம். எவ்வளோ கொடுத்து 371.25. அப்போ இப்போ மார்க்கெட் 21,900லேயே நின்றுச்சு, எங்கேயுமே மூவ் ஆகல. அப்படியே சைட்வேஸ்லேயே 21,900லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், 200 நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிடும். ஏன்னா 200 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. ஸோ 200 நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த பேலன்ஸ் இந்த 371.25ல மைனஸ் 200 பண்ணால் பேலன்ஸ் 171.25 இருக்குங்களா, அதுதான் லாஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கும் பண்ணணும். இப்போ 22,100 265 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த 265 மைனஸ் 200 பண்ணால் 65. ஸோ 65 into 50 தான் புட் ஆப்ஷன் லாஸ். இப்போ 2 லாஸையும் ஆட் பண்ணால்
நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் கிடைச்சிடும். அது மேக்ஸிமம் லாஸ் எப்போ வரும்? 21,900 மார்க்கெட் நின்றுச்சுனால் மேக்ஸிமம் லாஸ் 11,812. ஆனால் நம்மளுக்கு எஸ்டிமேட்டட் மார்ஜின் எவ்வளோ? 31,812. அது ஒன்றுமே இல்லை, 371.25 இன்டூ 50 ப்ளஸ் 265 இன்டூ 50 இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான, ஏன்னா ஒரு லாட் சைஸ் வந்து 50 நிஃப்டிக்கு வந்து. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 31,812. அதுதான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ செய்யணும்னா தேவையான கேஷ் வந்து 31,812. ஓகே, ரைட். சரி, இப்போ பிரேக் இவென்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,464 22,336 லோவர் பிரேக் இவன் அண்ட் அப்பர் பிரேக் இவனாக இருக்குது. சரி, இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து 21,700 கால் ஆப்ஷன் 371.25 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் ஒரு லாட்டு. ஸோ 20 அப்போ நம்மளுக்கு எதுக்கு மேலே, வெறும் இப்போ கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எதுக்கு மேலே போனால் ப்ராஃபிட்டு, இதை அப்படியே ஆட் பண்ணணும். 21,700 ப்ளஸ் 371.25. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 22,071.25 அதுக்கு மேலே போடணும். இப்போ சப்போஸ் நம்ம வெறும் கால் ஆப்ஷன் மட்டும் வாங்கியிருந்தோம், ஆனால் நம்ம இது கூட நம்ம 22,100 புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அப்பர் பிரேக் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்பர் 21,700 கால் ஆப்ஷன் இருக்கா, அது கூட 371.25 ப்ளஸ் 265 ஆட் பண்ணிங்கன்னா இந்த அப்பர் பிரேக் 22,336 அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்பர் பிரேக் ஒன்றும் இல்லை, இதுக்கு இந்த மேலே போனால் ப்ராஃபிட். இந்த 22,336க்கு மேலே போனால் ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், இந்த 22,336க்கு மேலே போனே ப்ராஃபிட் கட்டுதா, அதுக்கு மேலே எவ்வளோ போதோ அவ்வளோ ப்ராஃபிட். அதே மாதிரி கீழே எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த 22,100 இருக்கு இல்லையா, அதை வந்து 265 மைனஸ் பண்ணிக்கோங்க. 22,100 மைனஸ் 265 மைனஸ் 371 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21,464ங்கிறத அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் உங்களோட லோயர் பிரேக் ஈவன். ஒன்று மேலே போகிறதா இருந்தால் இந்த 22,336 ரேஞ்சை பிரேக் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இல்லை கீழே போகிறதாக இருந்தால் இந்த 21,464ங்கிற ப்ரைஸை, அதாவது அந்த பாயிண்ட்டை கீழே பிரேக் பண்ணணும். அது கீழே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். லாங் அட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மணி கால் ஆப்ஷனும் இந்த மணி புட் ஆப்ஷனும் வாங்குறதுக்கு பேர் தான் லாங் அட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மார்க்கெட் நல்ல பெரிய மூவ் தரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் எந்த சைடுன்னு உங்களுக்கு தெரியல, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.